வணக்கம். நாம் இன்று பார்க்கப் போகும் தகவல் எக்ஸ்பைரி டேட், பெஸ்ட் பிஃபோர் மற்றும் யூஸ் பை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். நாம் வாங்கும் பொருட்களில் இந்த விதமான எக்ஸ்பைரி டேட், பெஸ்ட் பிஃபோர் என்று பல தரப்பில் இருக்கும். அதை பற்றி நாம் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் எப்போதாவது பொருட்களில் காலாவதி தேதி உள்ளிட்ட தகவல்கள் எழுதியிருப்பதை பார்த்திருக்கின்றீர்களா? இல்லை என்றால் முதலில் அதை தான் நீங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் நான் பயன்படுத்தும் அனைத்து பொருட்களின் பாக்கெட்டுகள் மீது தயாரிக்கப்பட்ட தேதி, காலாவதியாகும் தேதி உள்ளிட்டவை எழுதப்பட்டிருக்கும். காலாவதி தேதி என்பது அனைவரும் புரிந்து கொள்ளத்தக்கது. ஆனால் பெரும்பாலான மக்களுக்கு பெஸ்ட் பிஃபோர் மற்றும் யூஸ் பை குறித்து அர்த்தம் தெரியாது. இது குறித்து உங்களுக்கு குழப்பம் இருந்தால் கவலைப்பட வேண்டாம். இதை பற்றி தான் இன்று நாம் பார்க்க போகின்றோம். பொதுவாக காலாவதி தேதி, அதாவது எக்ஸ்பைரி டேட், பெஸ்ட் பிஃபோர் மற்றும் யூஸ் பை ஆகியவைக்கு ஒரே அர்த்தம் என மக்கள் கருதுகிறார்கள். ஆனால் அது உண்மையில்லை. மூன்றுக்கும் வெவ்வேறு அர்த்தங்கள் உள்ளன. உரிய தகவல் இல்லாததால் சில நேரங்களில் பயன்படுத்த தகுதியற்றதையும் நாம் பயன்படுத்துகிறோம். குறிப்பாக மருந்துகள், ஒப்பனை பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்கள். இந்த மூன்றை பற்றி விரிவாக தெரிந்து கொண்டால் நீங்கள் மீண்டும் இந்த தவறை செய்ய மாட்டீர்கள். ஆகையால் மூன்றுக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்ன என்பதை அறிந்து கொள்வோம். முதலில் காலாவதி தேதி, அதாவது எக்ஸ்பைரி டேட் என்ன? காலாவதி தேதி என்பது குறிப்பிட்ட தேதிக்கு பின்பு அந்த தயாரிப்பை பயன்படுத்துவது உடல் நலத்திற்கு ஆபத்தை விளைவிக்கும் என்பதை உணர்த்துவதாகும். அந்த பொருளை அதில் அச்சிடப்பட்ட தேதிக்கு பிறகு பயன்படுத்த முடியாது. ஏனெனில் அதில் பாக்டீரியா அல்லது பிற தீங்கு விளைவிக்கும் பொருட்கள் வளரக்கூடும். வழக்கமாக 2 முதல் 3 ஆண்டுகளுக்கு பிறகு காலாவதியாகும் மருந்துகள் அல்லது அத்தகைய தயாரிப்புகளில் காலாவதி தேதி எழுதப்பட்டுள்ளன. எடுத்துக்காட்டாக ஃபவுண்டேஷன் அல்லது ஐலைனர் போன்ற அழகு சாதன பொருட்களை அவற்றின் காலாவதி தேதிக்கு பிறகு பயன்படுத்தினால் சருமத்தில் ஒவ்வாமை, தடிப்புகள் அல்லது பிற பிரச்சனைகள் ஏற்படலாம். இதுவே உணவுப் பொருட்களுக்கும் பொருந்தும். உதாரணமாக, பால் பாக்கெட்டில் எழுதப்பட்ட காலாவதி தேதிக்கு பிறகு நீங்கள் அந்த பாலை உட்கொண்டால் வயிற்று பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். முன் சிறந்தது, அதாவது பெஸ்ட் பிஃபோர் என்பதன் பொருள் என்ன? முன் சிறந்தது என்பது அந்த தேதிக்கு பிறகு தயாரிப்பு கெட்டுவிடும் என்று அர்த்தமல்ல. இந்த தேதிக்குள் தயாரிப்பு அதன் சிறந்த சுவை, அமைப்பு மற்றும் தரத்தில் இருக்கும் என்று அர்த்தம். இந்த தேதிக்கு பிறகு தயாரிப்பு பாதுகாப்பாக இருக்கலாம், ஆனால் அதன் தரம் சிறிது குறையலாம். உதாரணமாக, ஒரு சாக்லேட்டில் பெஸ்ட் பிஃபோர் என்று எழுதப்பட்டிருந்தால் அந்த தேதிக்குள் சாக்லேட் அதன் சிறந்த சுவை மற்றும் அமைப்புடன் இருக்கும் என்று அர்த்தம். இருப்பினும் அதன் பிறகும் நீங்கள் அதை சாப்பிடலாம், ஆனால் அதன் சுவை சிறிது மாறலாம். ஆனால் எந்த உணவுப் பொருட்களிலும் காலாவதி தேதி எழுதப்பட்டிருந்தால் அந்த தேதிக்கு பிறகு அதை உட்கொள்ளக்கூடாது. யூஸ் பை டேட் என்றால் என்ன? தேதியின்படி பயன்படுத்துதல் என்பது அதை உட்கொள்ள அல்லது பயன்படுத்துவதற்கான கடைசி தேதியாகும். இதன் பொருள், இந்த தேதிக்குள் தயாரிப்பு பயன்படுத்தப்பட வேண்டும். அதன் பிறகு அந்த பொருள் இது இனி பாதுகாப்பாக இருக்காது. இது ஒரு வகையில் காலாவதி தேதி போன்றது. குறிப்பாக
புதிய உணவுப் பொருட்கள் மற்றும் கெட்டுப்போகும் பொருட்களில் யூஸ் பை டேட் மிகவும் முக்கியமானது. எடுத்துக்காட்டாக, உணவுப் பொருள் பாக்கெட்டில் யூஸ் பை என்று எழுதப்பட்டிருந்தால் அந்த தேதிக்குப் பிறகு அதை உட்கொள்வது உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என அர்த்தம். இதேபோல் ஒப்பனை பொருட்களில் எழுதப்பட்டிருந்தால் அந்த தேதிக்குப் பிறகு அதை பயன்படுத்துவது உங்கள் சருமத்திற்கு தீங்கு விளைவிக்கும். எந்த தயாரிப்பில் என்னென்ன பார்க்க வேண்டும்? ஒப்பனை பொருட்கள், அதாவது மேக்கப் ப்ராடக்ட்ஸ். நீங்கள் காலாவதி தேதி மற்றும் பொருட்களில் பயன்படுத்தப்படும் கடைசி தேதியை யூஸ் பை டேட் பார்க்க வேண்டும். நீங்கள் அதை குறிப்பிட்ட தேதிக்கு பிறகும் பயன்படுத்தினால் அதன் தரம் சிறிது குறையலாம். ஆனால் காலாவதியான பிறகு அதை பயன்படுத்துவது சரும பிரச்சனைகளை ஏற்படுத்தும். உணவுப் பொருட்களில் பெஸ்ட் பிஃபோர் என்பது அந்த தேதி வரை அதன் சுவை மற்றும் தரம் மிக சிறந்ததாக இருக்கும். அதே சமயம் அந்த தேதிக்கு பிறகு அதை சாப்பிடுவது உங்கள் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும். மேலே